வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.7ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஜிபி. இதில் எது ஜிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜிபி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்கணும். செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட்டு டேர்முக்குள்ள ரேஷியோ தான், தேர்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்குள்ள ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஜிபி அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க, நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனில் ஃபஸ்ட்டு டேர்ம் இது வந்து T1, இது T2, இது T3, இது T4. ஓகேங்களா? பொதுவாகவே ஜிபி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. R1 = T2/T1, R2 வந்து T3/T2. ஓகேங்களா? ஸோ R1ம் R2வும் ஈக்குவலாக இருந்தால் அது ஜிபி அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆர் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு R1 வந்து T2 9/3 கட் பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9 1. ஸோ R1 = 3. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி R2 = T3 27/T2 9 கட் பண்ணிங்க அப்படின்னா 3 9s are 27. ஸோ R2 = 3. ஓகேங்களா? therefore R1 = R2. ஓகேங்களா? R1ம் R2வும் ஈக்குவல். therefore the given series or sequence in GP. ஓகேங்களா? டைரெக்டாக நம்ம எழுதிடலாம். இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபிலேயோ இல்லை சிலேயோ இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதிடலாம். ஜிபி தான் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4,44, 444, 4444 இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் டிவிஷன். இந்த டிவிஷனில் நம்ம வழக்கம் போல் அதே தான். R1 = ஸோ T2/T1 44/4 போட்டோம் அப்படின்னா கட் பண்ணால் 11. இது R1. R2 வந்து அதே இது T3/T2 444/44 கட் பண்ணால் 11 வருமா? கண்டிப்பாக 11 வராது. 10 பாயிண்ட் சம்திங் தான் வரும். ஓகே, 10.3 இடமோ தான் வரும். ஸோ R1 not equal to R2. ஓகேங்களா? R1 not equal to R2. therefore the sequence not in GP. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு டிவிஷன் இது கொடுத்துருக்காங்க. அப்போ R1 = வழக்கம் போல் T2/T1 போட்டு பாருங்கள். 0.05/0.5. ஓகேங்களா? ஸோ மேலேயும் கீழேயும் 100ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ என்ன வரும்? 5/15 வரும். 1/10ன்னு வரும். = 0.1. ஓகேங்களா? ஸோ இது நம்ம வந்து நிறைய விட படிச்சிருப்போம். ஸோ இது மேலே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால மேலே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 5ஆக மாறும். ஸோ மேலே மட்டும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறும் அப்படின்றதுக்காக கீழேயும் சேர்த்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ மேலேயும் கீழே 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 0.05ன்றது 5ஆகவும் 0.5ன்றது 50ஆகவும் மாறும். கட் பண்ணோம் அப்படின்னா 155 10 5s are 50. ஸோ 1/10 அப்படின்றது 0.1. ஓகேங்களா? ஸோ இதே இது R2 போட்டு பார்ப்போம். T3/T1 T2. ஓகேங்களா? 0.005/0.05. இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கிறதுனால 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 5/50. ஸோ அதே ஆன்சர் தான் 0.1. ஸோ R1 = R2. therefore in GP. ஓகேங்களா? இது ஜிபியில் தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் நம்பர் 4. ஓகேங்களா? கீழே எழுதிடுறேன். ஸோ ஃபோர்த் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1/3, 1/6, 1/12 ... ஸோ R1 = T2/T1 என்ன வரும்? 1/6/1/3. ஸோ இது வந்து டிவிஷனுக்கு கீழே ஒரு டிவிஷன் இருக்குது. அப்படியே மல்டிபிள் பண்ணும்போது இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அதாவது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாறும். ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 1/2. அதே இது R2 போட்டு பாருங்கள். T3/T2. ஓகேங்களா? இது 6. 1/12/1/6. ஸோ இந்த டிவிஷன் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். ஸோ அப்போ 6/1 ரெசிப்ரோக்கலாக மாறும். கட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஓகேங்களா? therefore
R1 ஈக்குவல் டு R2 கரெக்டாக ரெண்டுமே வந்து 1/2 தான். therefore இன் ஜிபி இந்த கிவன் சீக்வன்ஸ் இன் ஜிபி ஓகேங்களா. R1 R2 ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு 5th டிவிஷனு 1, -5, -25, -125. ஸோ நம்ம வழக்கம் போல் R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா -5 டிவைடட் பை 1 -5 R1 வந்து -5 R2 பார்த்தீங்கன்னா T3 டிவைடட் பை T2 ஸோ 25 டிவைடட் பை -5. ஸோ மேலே கீழே ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் காமனாக மைனஸ்ன்னு போட்டுக்கலாம். கட் பண்ணோம் அப்படின்னா 5 5 5 25. ஸோ R1 ஈக்குவல் டு R2 therefore இன் ஜிபி சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு டிவிஷன் நம்பர் 6 120, 60, 30, 18 ... இதுதான் அடுத்த கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா R1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ T2 டிவைடட் பை T1 60 டிவைடட் பை 120 கட் பண்ணோன்னா 260 சார் 120. அடுத்தது R2 போட்டு பாருங்கள். T3 டிவைடட் பை T2 30 டிவைடட் பை 60 கட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஸோ R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு 1/2 therefore இன் ஜிபி ஓகேவா. ஸோ எங்கேயுமே -5 கூட எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஜிபி தான் கன்ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எழுதக்கூடியது டிவிஷன் நம்பர் 7. ஸோ 7th டிவிஷன் 16, 4, 1, 1/4 ... ஸோ R1 ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 4/16 ஸோ 1/4 R2 போடுங்க T3 டிவைடட் பை T2 1/4 ஓகே. T3 1 T2ன்றது 4. ஸோ ஆன்சரே அதே 1/4 தான். வேணும்னா அடுத்ததை எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இது தேவையில்லை இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். T3 டிவைடட் பை T4 டிவைடட் பை T3 1/4 டிவைடட் பை 1. ஸோ இது என்ன ரெசிகல் போட்டாலும் ஆன்சர் 1/4 தான் வரும் ஓகேங்களா. therefore R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு 1/4 therefore இன் ஜிபி சரிங்களா. அந்த கிவன் சீக்வன்ஸ் இன் ஜிபி ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஜிபிக்கான ஒரு ஃபண்டமெண்டல். என்ன அப்படின்னா ரேஷியோ வந்து ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில உள்ள ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஜிபி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2.7 இருக்கக்கூடிய செகண்ட் சம்